லோக்பால் மசோதாவில் பிரதமரை உட்படுத்தலாமா? சோனியா காந்தி முடிவுக்கு விட காங்கிரசார் தீர்மானம். தமிழக அரசு நிலையில் மாற்றம். சமச்சீர் புத்தகத்தை மீண்டும் விநியோகிக்க திட்டம். கனிமொழி ஜாமீன் மனு விவகாரம் விசாரணை நடத்த 2 நீதிபதிகள் மறுத்துவிட்டதால் இப்போதைக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பில்லை. இஸ்ரோவை எதிர்த்து நெல்லையில் ஆர்ப்பாட்டம். முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவரை புறக்கணித்ததற்கு கண்டனம். வணக்கம். விரிவான செய்திகள். லோக்பால் விசாரணை வரம்பில் பிரதமரும் வரவேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடமே விட்டுவிடுவது என்ற முடிவை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் முடிவு எடுத்துள்ளனர். காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி சுற்றுப்பயணம் முடித்து புதுடில்லி திரும்பினார். அவர் காங்கிரஸ் உயர்மட்ட ஆலோசனைக் குழு கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங், ஜனார்தனன் துவேதி உள்ளிட்ட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனார்தன் துவேதி உள்ளிட்ட தலைவர்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். லோக்பால் விசாரணை வரம்பில் பிரதமர் பதவியையும் சேர்க்க வேண்டும் என்று அண்ணா ஹசாரே தலைமையிலான சிவில் சங்கத்தவர் வலியுறுத்துகின்றனர். அப்படி சேர்ப்பது குறித்து தனக்கு ஆட்சேபம் ஏதும் இல்லை என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறிவிட்டதாக தெரியவருகிறது. இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரத்தை கட்சித் தலைவர் சோனியா காந்தியிடம் விட்டுவிடுவதாக காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை ஆராய 9 நபர் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 1 மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமச்சீர் புத்தகத்தை வழங்க தமிழக அரசு ஒத்துக் கொண்டுள்ளது. இருப்பினும் சமச்சீர் கல்வி ரத்து செய்யப்பட்டுள்ளதற்கு பெரும்பாலான தமிழக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் முதலில் 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு சென்ற ஆண்டு நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை சமச்சீர் கல்வி கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிதாக அதிமுக பதவியேற்ற பின் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் குறைபாடு இருப்பதாக கூறி நிறுத்தப்பட்டது. பின்னர் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு ஏற்கனவே இருந்தது போல் சமச்சீர் கல்வி தொடர வேண்டும் என்றும் மற்ற வகுப்புகளுக்கான சமச்சீர் பாடத்தை ஆராய குழு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தது. அதன்படி நேற்று குழுவும் அமைக்கப்பட்டது. இதனிடையே சமச்சீர் பாடத்தை நிறுத்த வேண்டும் என்று கூறி வந்த தமிழக அரசு 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு சமச்சீர் புத்தகத்தை வழங்க ஒத்துக் கொண்டுள்ளது. இருப்பினும் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளை நடத்தக்கூடாது என்றும் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதனால் 1 மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் திங்கட்கிழமை முதல் சமச்சீர் பாடம் நடத்தப்படும் என்று தெரிகிறது. இதனிடையே சமச்சீர் கல்வி ரத்து செய்யப்பட்டதற்கு பெரும்பாலான மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. திட்டத்தை ரத்து செய்ததற்கு வரவேற்பை விட எதிர்ப்பு அதிகமாக பதிவாகியிருக்கிறது. வரவேற்பு 34.2 விழுக்காடு மட்டும்தான். கனிமொழியின் ஜாமீன் மனுவை விசாரிக்க தங்களுக்கு விருப்பமில்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சதாசிவம், பட்நாயக் ஆகியோர் கூறியுள்ளனர். கருணாநிதி மகள் கனிமொழியும் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமாரும் ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து இருவரும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இம்மனு மீதான விசாரணை தற்போது நடந்து வருகிறது. இந்நிலையில் கனிமொழியையும் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமாரையும் ஜாமீனில் விடுவிக்க உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அமர்வு நீதிபதிகள் PS சௌஹான், சுதந்திரகுமார் ஆகியோர் இந்த ஜாமீன் மனுவை விசாரித்து சிபிஐயிடம் சில முக்கிய கேள்விகளை எழுப்பினர். தற்போது 20ஆம் தேதி ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெறவுள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சதாசிவம் மற்றும் AK பட்நாயக் ஆகியோர் 2G விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள திமுக MP கனிமொழியின் ஜாமீன் மனுவை விசாரிக்க தங்களுக்கு விருப்பமில்லை என்று கூறியுள்ளனர். நெல்லையில் நடந்த அகில இந்திய விஞ்ஞானிகள் மாநாட்டிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் அகில இந்திய விண்வெளி மாநாடு நடைபெற்றது.
இந்த மாநாட்டிற்கு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கவில்லை. இதனை கண்டித்து நெல்லை காவல் கிணறு சந்திப்பில் பல்வேறு பொதுநல அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாநில சமூக தலைவர் கருங்கல் ஜார்ஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு இஸ்ரோ நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினார்கள். தமிழன் என்றால் உனக்கு இலக்காரமா? மும்பையில் பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசாருக்கு இதுவரை எந்தவித தடயமும் கிடைக்கவில்லை என்று மராட்டிய மாநில அமைச்சர் ஆர் பாட்டீல் ஒப்புக் கொண்டுள்ளார். மும்பையில் மிட்டே என்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஜோதிர்மாய் தேவை கடந்த சில நாட்களுக்கு முன் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம கும்பல் ஒன்று துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது. பிரபல தாதாக்களின் நடவடிக்கைகளை பற்றி அவர் அம்பலப்படுத்த முயன்றதால் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இந்த கொலை தொடர்பாக பிரபல தாதா ஷோட்டா ஷஹீலின் கூட்டாளிகள் 3 பேரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அதன் பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் கொலை நடந்து 1 வாரத்திற்கு மேல் ஆகியும் இதுவரை கொலையாளிகள் பற்றி எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக மராட்டிய மாநில உள்துறை அமைச்சர் ஆர் பாட்டீல் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தபோது மூத்த பத்திரிகையாளர் ஜோதிர்மாய் தேவ் கொலையில் இதுவரை காவல்துறையினருக்கு எந்தவித துப்பும் கிடைக்கவில்லை என்றும் கொலையாளிகள் மிகவும் சாதுரியமாக செயல்பட்டு கொலையை செய்துள்ளதுடன் எந்த தடயத்தையும் விட்டுச் செல்லவில்லை என்றும் குறிப்பிட்டார். निश्चितपणाने आपलं काम करूनच दाखवतो. अनेक वेळा आरोपी सुद्धा हुशारीने काही पुरावे राहणार नाहीत, आपण पकडलं जाणार नाही याची दक्षता घेत असतात. त्यामुळं त्यांच्यापर्यंत पोहोचायला काही माहिती मिळाली तरी सुद्धा वेळ लागण्याची शक्यता असते. ठीक आहे, मला वेळोवेळी ते इन्फॉर्म करतायत, चालू असलेल्या तपासाची मला मान्य मुख्यमंत्र्यांना माहिती देत आहेत. आम्ही त्यांना काम करण्यासाठी, तपास करण्यासाठी योग्य वेळ देण्याचा निर्णय घेतलेला आहे. புதுவை முதல்வர் ரங்கசாமி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் ஆசி பெறுவதற்காக அவரை சந்திக்க இருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். புதுவை முதல்வராக ரங்கசாமி பதவியேற்ற பின்னரும் அமைச்சர்கள் பதவியேற்பு நடைபெறவில்லை. நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த 8ஆம் தேதி 4 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆனால் இதுவரை அவர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து ஆசி பெற இருப்பதாக முதல்வர் ரங்கசாமி குறிப்பிட்டார். மேலும் புதுவையின் வளர்ச்சித் திட்டங்கள், நிதி உதவி தொடர்பாக மத்திய அமைச்சர்களை சந்தித்து வேண்டுகோள் விடுக்க இருப்பதாகவும் புதுவை முதல்வர் தெரிவித்தார். ரங்கசாமி அரசுக்கு பெரும்பான்மை தேவைப்படுவதால் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற சோனியா காந்தியை அவர் சந்திக்கிறார். நாடு முழுவதும் 4 வழிச்சாலை அமைத்து சுங்கச்சாவடிகள் ஏலம் விடப்படுவதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இச்சங்கத்தின் தலைவர் சண்முகப்பா, 1998ஆம் ஆண்டு நாடு முழுவதும் 4 வழிச்சாலை அமைக்க மத்திய அரசு இயற்றிய சட்டப்பிரிவில் அப்போது மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சராக இருந்த TR பாலு தளர்வு செய்து பெரும் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் லாரி உரிமையாளர்கள் பாதிப்புக்கு ஆளாகியதுடன் நாள்தோறும் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டார். சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கும் TR பாலுவே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே இந்த முறைகேடு தொடர்பாக TR பாலுவிடம் CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று சண்முகப்பா வலியுறுத்தியுள்ளார். சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக மத்திய அரசுடன் வரும் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் இதில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் மோட்டார் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. சென்னை நகரின் குடிநீர் தேவைக்காக கண்டலேறு அணையில் இருந்து 3 TMC தண்ணீரை திறந்துவிட ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் கோரிக்கையை ஏற்று தண்ணீரை திறந்துவிட மாநில நீர்வளத்துறைக்கு ஆந்திர அரசு உத்தரவிட்டுள்ளது. எனவே கிருஷ்ணா கால்வாயில் தண்ணீர் வரத்து அதிகரித்து சென்னை மாநகரின் குடிநீர் தேவை தீரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எண்ணெய் நிறுவனங்களில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து மத்திய அரசிடம் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை மீது விசாரணை நடத்துமாறு பாஜக மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி வற்புறுத்தியுள்ளார். எண்ணெய் நிறுவனங்களில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து ஆடிட்டர் ஜெனரல் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த அறிக்கையில் மத்திய எண்ணெய் அமைச்சக அதிகாரிகள் ரிலையன்ஸ் நிறுவன தொழிற்சாலைகள், கெய்ரன் இந்தியா ஆகியவற்றுக்கு சாதகமாக செயல்பட்டு முறைகேடுகள் புரிந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
எனவே ஆடிட்டர் ஜெனரலின் இந்த அறிக்கை மீது விசாரணை நடத்தி முறைகேடுகள் தொடர்பாக மத்திய ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். इसमें तो मैं इसलिए नहीं कहा ना, मैंने इस रिपोर्ट के कंटेंट्स को सरकार ने डिनाई नहीं किया है, इतनी ही बात मैंने कही. अगर सच है तो वो बोले कि ये सच है. अनलेस दे कम आउट, हाउ कैन आई कमेंट ऑन इट? या जब सीएजी की रिपोर्ट आएगी हमारे सामने तब बोलेंगे. नो, आई कांट, बिकॉज आई एम ए पीएससी चेयरमैन. दिस रिपोर्ट इज एक्सपेक्टेड टू कम बिफोर द पीएससी. आई कांट टेक ए प्रेजुडिशियल व्यू. पहले से मैं नहीं कह सकता कि ये क्या हुआ क्या है. मैं तो पूछ रहा हूं उनसे. आई एम इंक्वायरिंग कि भैया ये अगर आपकी रिपोर्ट सही है तो बताओ, गलत है तो बताओ, और जांच करो कि लीक कैसे हुई है. और बहुत सीधे सवाल ये है कि कब आपको ये मिली. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.